கணவனை இழந்த பொண்ணு எந்த அளவுக்கு வேதனைப்படுவான்னு எனக்கு தெரியும். ஆனா தான் ஒருத்த நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த ஊரையே சுடுகாடா மாத்துறது எந்த விதத்துல நியாயம்? அதனாலதான் கொலை பண்ணேன். இந்த கொலையை பண்ணது யாரு? இந்த சிட்டியிலேயே பெரிய ரவுடி தங்கம். இன்னைக்கு இவனையே ஒருத்தன் கொன்னிருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான். நாளைக்கு இதே கதி உங்களுக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் நமக்கு எதுக்கு? போலீஸ்கார வேலைன்னு சும்மா இருக்காதீங்க. சமுதாயத்தோட ஒவ்வொரு பிரஜையும் யூனிஃபார்ம் போடாத போலீஸ்காரன் தான். ஏமா, உங்க புருஷனை கொன்னது யாருன்னு சொல்றீங்களா? நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா சொல்லுங்க. தங்கத்தை கொன்னதுக்காக I'm taking you into custody. சாட்சி கோர்ட்ல நிரூபிக்கிறேன். ஏமா, கொலை செய்யப்பட்ட தங்கம் உங்க கணவர் தானே? ஆமா. அவர் சாகுற நிலைமையில இருந்தப்ப நீங்க அங்க ஓடி வந்தீங்க. ஆமா. அங்க வேற யார் இருந்தாங்க? இவங்க இருந்தாங்க. இவங்க கையில ஏதாவது ஆயுதம் இருந்ததா? இல்ல. இல்லையா? இல்ல ஞாபகம் இல்லையா? இல்ல. ஓகே. சாகுற நேரத்துல நீங்க அங்க வந்தீங்க, அப்ப இவங்க அங்க இருந்தாங்க. அப்படின்னா உங்க புருஷனை கொன்னது இவங்க தானே? இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா சொல்லுங்க. இவங்க தானே உங்க புருஷனை கொன்னது? சொல்லுங்க சொல்லுங்கம்மா, தைரியமா சொல்லுங்க. யாருக்கும் பயப்பட வேண்டாம். கம் ஆன் கம் ஆன். புருஷனை கொன்னது சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க இல்ல. நோ நோ, நீங்க போய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நான் போய் சொல்லல. சரி, உங்க புருஷனை கொன்னது யாருமா? என் புருஷன் ஒரு அயோக்கிய. எத்தனையோ பேரோட வாழ்க்கை நாசம் பண்ணிருக்கான், எத்தனையோ பேரை கொன்னு இருக்கான். அவன் பண்ண பாவத்துக்கு அளவே இல்ல. அதனாலதான் செத்தான். அவனை கொன்னவங்க யாரா இருந்தாலும் நல்லதுதான் பண்ணிருக்காங்க, நல்லதுதான் பண்ணிருக்காங்க. சரியான சாட்சி ஆதாரம் இல்லாத காரணத்தால் துர்கா என்னும் சாமுண்டியை நிரபராதி என்று தீர்மானித்து கோர்ட் அவரை விடு. சர்பா, நான் கேட்டுக்கிறேன். ஹலோ, ராதாகிருஷ்ணன் இருக்காரா? இல்ல மேடம், அவர் இன்னைக்கு ஆபீஸ்க்கு வரவே இல்ல. மோஸ்ட்லி லீவ்ல தான் இருக்கணும். லீவ்லியா? காலையில கூட ஆபீஸ்க்கு போனாரே. என்னாச்சுமா? காலையில ஆபீஸ்க்கு போறேன்னாரு, ஆனா ஆபீஸ்ல இல்லையா. இவ்வளவு நேரம் ஆகியும் வீட்டுக்கும் வரல. இப்ப மணி 5:30 தானே ஆகுது. எங்கயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு போயிருந்தாலும் போயிருக்கலாம், இல்ல ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு என்னவோ. வந்துருவாருமா. ஹலோ, ரவீந்திரன் சாரா? நான் மிஸ்ஸஸ் ராதாகிருஷ்ணன் பேசுறேன். நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எங்க வீட்டுக்காரங்க வந்தாரா? தேங்க்ஸ். டெய்லி லஞ்ச் டைம்ல மீட் பண்ணுவோம். இன்னைக்கு வரவே இல்லையே. டெய்லி வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி என்கிட்ட ரிப்போர்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க மேடம். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி எதுவும் கொடுக்கலையே. பட் அப்பா எங்கேயும் இல்லப்பா. இன்னைக்கு யாருமே அவரை பார்க்கலையா? எனக்கு என்னமோ பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு அவர் என்ன சின்ன குழந்தையா? என்ன வேலையே என்னமோ, வந்துருவாருமா. இல்லப்பா, எனக்கு நம்பிக்கை இல்ல. எதுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது. அதனால என்ன பிரயோஜனம்? என்னப்பா இப்படி கேக்குறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும். ராதாகிருஷ்ணன் IAS ஆபீசர். காலையில இருந்து ஆபீஸ்லயும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கும் போகல. இங்க ஒரு சைன் பண்ணுங்க. தேவி, தேவி,
இங்க பாருமா, போலீஸ்னால எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால துர்கா கிட்ட போனா நோ, நான் தற்கொலை செஞ்சுக்குவேனே தவிர அவகிட்ட மட்டும் போக மாட்டேன். என் உயிரே போனாலும் நான் போக மாட்டேன். நோ சான்ஸ். நீங்க போலீஸ்காரங்களை நம்பலனாலும் நான் நம்புறேன். ஹலோ இன்ஸ்பெக்டர் பிரகாஷியா, மிஸ்டர் ராதாகிருஷ்ணனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தேன். அது விஷயமா? முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். வாட் தி ஹெல்? ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் மிஸ் ஆகி 24 hours ஆச்சு. இன்னும் முயற்சி பண்றீங்களா? மேடம் ப்ளீஸ் ட்ரை டு Oh, அண்டர்ஸ்டாண்ட். shut up. அவங்களையே நம்பிக்கிட்டு இருந்தா உன் புருஷன் கிடைக்க மாட்டான். செத்ததுக்கு அப்புறம் அவருடைய பணம் தான் கிடைக்கும். எரிச்சதுக்கு அப்புறம் அவருடைய சாம்பல் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா நீ விதவையா தான் வாழணும். பரவாயில்ல, பரவாயில்ல. என் மஞ்சள் குங்குமத்துக்காக பிறந்ததுல இருந்து நான் காப்பாத்திக்கிட்டு வர என் கொள்கையை நான் பலி கொடுக்கறதா இல்ல. உறுதியா சொல்றியா? உறுதியா மட்டும் இல்ல, இறுதியாவும் சொல்றேன். This is my decision. அடடடடடடா, என்னம்மா என்ன? ஏன் அழற? சாம்பார் கூட அழக்கூடாதுமா. நல்ல புள்ள மாதிரி சாப்பிடணும். எங்க வாய் தர சாப்பிடு சாப்பிடு. உனக்கு சாக்லேட் வாங்கி தரேன், பாரு சாப்பிடு. அம்மா கூட்டிட்டு போங்க, ஊட்டி விடுங்க. ஏமா அழறீங்க? பெத்தவங்களுக்கு வயசான காலத்துல சோறு போட வேண்டியது பிள்ளைங்களோட கடமை. அந்த கடமைய இன்னைக்கு நீ நிறைவேற்றிட்ட. அதே மாதிரி ஒவ்வொரு தாய் தந்தைக்கும் தங்களோட குழந்தைங்களுக்கு ஒரு வாய் சோறு ஊட்டணுங்கிற ஆசை இருக்கும். அந்த ஆசைய நீ நிறைவேற்றுவியா? என்னை எல்லாரும் அம்மானு கூப்பிடுவாங்க. ஆனா நான் அம்மானு கூப்பிட எனக்கு யாரும் இல்ல. இன்னைக்கு இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேறிடுச்சு. சாப்பிடுமா. சாப்பிடுங்கம்மா. மேடம், சிஎம் வந்திருக்காரு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? சிஎம்மா? அம்மா நீங்க சாப்பிடுங்க. அக்கா நல்லா இருக்கியாக்கா? அக்கா ஏதாவது பேசுக்கா. அக்கா உனக்கு என்னாச்சுக்கா? அக்கா ஏதாவது பேசுக்கா. அக்கா துர்கா, என்னாச்சுக்கா? அக்கா அக்காவுக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா ஆயிடுவாங்க. காயத்ரி, காயத்ரி, என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு காயத்ரி. என்னாச்சுன்னு சொல்லு. என்னாச்சு? என்னாச்சுமா? கொலை கொலை கொலை. யாரு? எங்க? அவனை கொன்னுட்டாங்க. அம்மா என்ன சொல்றாங்க? தைரியம் இரு, வா. என்னாச்சுமா? இப்படி உட்கார். எங்க பார்த்தாலும் ரத்தம். உட்காரு. பாவம், அநியாயமா ஒருத்தனை கொன்னுட்டாங்க. யாரு கொன்னுட்டாங்க? யாரு? ராஜ், அதான் அந்த சூரியகாந்த் ராஜ். அவன் கூட இன்னும் 2-3 பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒருத்தனை
கத்தியால கொண்டுட்டாங்க கொண்டுட்டாங்க. வந்து காட்டுப்பா. நீ போய் என்ன செய்ய போற? முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். நோ. பின்ன என்ன பண்ண சொல்ற? சாக்லேட் கொடுத்து முத்தம் கொடுத்து அப்பா இந்த மர்டரை ஏன்பா பண்ணேன்னு கேட்கணுமா? துர்கா, நான் அப்படி சொல்லல. ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது உன்னோட ஜுரிஸ்டிக்ஷன் இல்ல. சட்டப்படி கம்ப்ளைண்ட் தருவோம். மத்தத பாத்துக்க போலீஸ் இருக்காங்க. வாமா. சரி வாமா. நீ எங்க வர? நாங்க போறது கம்ப்ளைண்ட் கொடுக்கிறதுக்கு, சண்டை போடுறதுக்கு இல்ல. வாமா. யோ 408 அந்த கம்ப்ளைண்ட் ஃபைலை கொண்டு வாயா. சொல்லுங்கம்மா, எழுதிக்குவான். வேண்டாம். அம்மா நீ எழுது. ஐயோ, அவங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? மேடம், நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க, அவன் எழுதிக்குவான். பரவாயில்ல சார், நீ எழுதுமா. அதுக்கு தான் எங்க டிபார்ட்மெண்ட்ல அவனுக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கோம். அது எழுத படிக்க தெரியாது உங்களுக்கு. இங்க ஒரு சைன் போடுமா. என்னங்க? ஓகே மேடம், இவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க. தயவு செஞ்சு இந்த கேஸை ரெஜிஸ்டர் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க. இதெல்லாம் எதுக்கு மேடம்? இதெல்லாம் இருந்தா கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஆதாரமும் இருக்கும். அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. நான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல. இதான் ஒவ்வொருத்தரும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய முறை.